ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வசந்தன்கோல நாங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னேன். நான் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி போனதுக்கப்புறம் இப்போ 3 days ஆயிடுச்சு. இந்த வாஷிங் மிஷின் தான் நாங்கள் வந்து பார்த்து வச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு அங்கே விருதுநகர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு சரியாக லாரி சர்வீஸ் இது இல்லாதனால 3 days எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுதான் பாருங்கள், இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஐஎஃப்இ ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து ஒரு ஐஎஃப்இ வாஷிங் மிஷின் வச்சுருக்குறோம் பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன மைனர் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதனால் சரி இருக்கட்டும், இதை மெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இது வாங்கியிருக்கிறோம். இது பேர் பார்த்திங்கன்னா ஹையர் வாஷிங் மிஷின் தான். அந்தளவுக்கு அது வந்து 35,000 வாங்கினோம். இது அந்தளவுக்குலாம் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லாம் சேர்த்து எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிற மொத்த அடக்க செலவு பார்த்திங்கன்னா 17,200 ஆயிடுச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 16,500 தான் சொன்னாங்க. அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் செலவு, அங்கேருந்து இங்கே கொரியர் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்து பாருங்கள், இந்த வாஷிங் மிஷின் தான் நல்ல பெரிய, அதை விட நல்ல பெரிய சைஸாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ட்ரையரில் வந்து நம்ம தான் போடணும். அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுக்காது. இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டுட்டு பிழியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஎஃப்இ மாதிரி அதுவே வந்து பிழிஞ்சு கொடுக்காது. இந்த இதில் போட்டு தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். செமி ஆட்டோ பேர் வந்து செமி ஆட்டோன்னு சொல்லுவாங்க. இதில் போட்டு தான் பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் தான் வச்சுருந்தோம். அது போயிடுச்சு, இந்த பெல்ட்டு வந்து போயிடுச்சு. அதனால தான் சரி இந்த மிஷின் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யாருனாலும் ஈஸியாக துவைச்சிக்கலாம், ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு. என் பொண்ணு என் பையன் கூட ஈஸியாக துவைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதை எடுத்துருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா என்னங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியும் எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து நாங்கள் இந்த கலர் எடுத்தோம். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. மிஷின் நல்லாவே இருக்குது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வாங்கணும். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.